ஹாய் விபஸ், வெல்கம் டு நம்ம ஏரியா பசங்க. சாரிங்க, நம்ம ஏரியா பசங்க. நம்ம இன்னைக்கு இப்போ என்ன பிராங்க் பண்ண வந்திருக்கோம்னா குக்கர் பிராங்க். சொல்லுங்களா குக்கர் பிராங்க் என்று. குக்கர் பிராங்க். நம்ம வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஏரியா பசங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து 29 கிஃப்ட் கரையாச்சு. ஒரு கிஃப்ட் தான் பேலன்ஸ் இருக்கு. ஊருக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இல்லை ஒரு 2 நிமிஷம் தான் மேடம். கரெக்டாக அங்கேருந்து வாட்ச் பண்ணுறோம். டிராஃபிக் ரூல்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க மேடம். அதுக்காக தான் இந்த கிஃப்ட் சும்மா ஃப்ரீ தான் மேடம். இது வாங்கிட்டு தான் எங்கிட்ட போறது. நான் வீட்டுக்கு போகலையே. 29 பேர் கரெக்டாக வந்து வாங்கிட்டோம். சும்மா ஃப்ரீ தான். ஆனா நான் இப்போ வந்து வீட்டுக்கு போகலையே. இது வாங்கிட்டு 29 பேர் மேடம். கிஃப்ட் சொன்னா எல்லா டைம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. கரெக்ட் தான்டா. அவர் ராம்நாட்டில் கிஃப்ட் சொன்னா டக்குனு பையன் அம்புட்டே வாங்கி விழுந்து வாங்கிட்டு போறாங்க. பக்கத்துல ஒண்ணும் இல்ல மேடம். பாருங்க மேடம், இவ்வளோ கிஃப்ட் இருக்கு. சரி இருக்கட்டும். ஆனா எனக்கு வேணாம். இப்போ நான் ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன். எனக்கு கொடுத்தாலும் வாங்க முடியாது. இப்போ சரி, நாங்கள் நீங்க வேணும்னு சொன்னா போமாட்டேன். என்னடா மியூசிக் எல்லாம் கொடுக்கறடே. சார் பத்திரி ரைடு வாச்சா பத்திரி சி. இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசாத. ரெஜார் பத்திரி கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா. என்ன பொழப்பு மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான். இது கிஃப்ட் வந்து கொடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணோம். என்ன கான்செப்ட்னா வந்து யார் வந்து ஹீரோ மாதிரி அழகாக இருக்காங்களோ உங்களுக்கு வந்து 30 ஒரு கிஃப்ட் 29 கிஃப்ட் கிடையாச்சு. நீங்கள் ஒரு கிஃப்ட் மட்டும் வாங்கிக்கிறீங்களா சார்? வாங்க சார். நம்ம ராம்நாட்டில் வந்து ஒரு 30 கிஃப்ட் நான் நீங்கள் சார் சார் எங்க போறீங்க? இப்போ அதாவது ஒரு கிஃப்ட் குறைய இருந்துச்சுக்கோம். சரி, அதான் நீங்கள் வாங்கிக்கிங்களேன். இல்லைப்பா, நம்ம வந்து அதாவது கரெக்டாக யார் டிராஃபிக் ரூல்ஸ் யூஸ் பண்ணி வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் வந்து கரெக்டாக லெஃப்ட்டில் அங்கேருந்து வரும்போது பார்த்தா லெஃப்ட்டில் வந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாமே சொல்லிட்டு. இல்லை எதுவுமே கொடுக்கவே இல்லை, கிஃப்ட் மட்டும் வாங்கிக்கலாம். ஏதாவது 29 கிஃப்ட் கொடுத்துட்டோம். 30 கிஃப்ட் அவனுக்கு கொடுக்கலாம் இருக்கோம். நம்ம ஊரில் தான் கிஃப்ட்னால எல்லாம் வாங்கி புரிஞ்சு வந்தோம். அவனை ராம்நாட்டில் கிஃப்ட்டுன்னு சொன்னாலே போதும் மேடம். எல்லாரும் ஆணு வாங்கி போட்டு. ஆமாம் ஆமாம், கடைசியாக ஒரு அக்கா இருக்காங்க. இறங்கி ஃபோட்டோ எடுக்க கிஃப்ட்டுன்னு சொன்னாலே எல்லாரும் வாயை பிறந்துடுறாங்க. இங்கிட்ட பார்த்துங்க. கையை பிடிங்க எப்படி அக்கா பிடிங்க. என்ன பொழப்பு மனுஷன். இப்போ ராம்நாட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு 30 பேர் அதிர்ஷ்டாலி கிளிக் பண்ணி அது ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். அது வந்து கரெக்டாக அது நீங்கள் வரீங்க. அது இங்கே வந்து பார்த்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் தான் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக அழகாக ஒரு தலைவர் மாதிரியே இருக்கீங்க. மீசெல்லாம் அப்படியே மாதிரி வச்சிருக்கீங்க. 30 அதிர்ஷ்டாலி நீங்கள் தான் வாங்கிருக்கீங்க. அப்படியா? அந்த கிஃப்ட்டை மட்டும் வாங்கிக்கிறீங்களா எங்களுக்காக? எனக்கு அதாவது சும்மா குக்கர் தான் எங்களால் முடிஞ்சது. அது நாங்கள் பார்த்து வாட்ச் பண்ணுறோம். நீங்கள் தான் கொஞ்சம் ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக நடந்து ரொம்ப கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. சரி, நம்ம தலைவர் மாதிரி அவங்களை செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஆமாண்ணே, ஃபோட்டோ எடுத்து 30வது ஆள் அதிர்ஷ்டசாலி. சரி, ஃபோட்டோ எடுத்து இல்லையா? ராம்நாட்டில் தான் கிஃப்ட்டுன்னு சொன்னால் ஆண் வாயை பிறந்து கண்டுருவாங்களே எல்லாரும். கிஃப்ட்டுக்காக கிஃப்ட்னாலே போதும். சரிங்க சரிங்க. அஜித் இங்கே மாதிரி இருக்கு. சரி, இது நமக்கு வந்து ராம்நாட்டில் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்க சொல்லியிருக்காப்புல. அது எப்படின்னா, நீங்கள் வந்து கரெக்டாக ரோட்டில் வந்து லெஃப்ட் சைடு நடந்து வந்தீங்களா, சாலை விதிகளை பின்பற்றி நடந்ததுனால உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ராம்நாட்டில் இதோட 30வது கிஃப்ட்டு நீங்கள் வாங்கிக்கிறீங்களா சார்? காசுலாம் கிடையாது, சும்மா கிஃப்டாக தான். நீங்கள் வந்து கரெக்டாக சாலை விதிகளை பயன்படுத்தி அங்கேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். கிஃப்ட்லேயே வந்துக்கிட்டு இருந்தீங்க. கரெக்டாக வந்து 30வது கரெக்டாக லாஸ்ட் கிஃப்ட்டு நீங்கள் வாங்கிக்கிறீங்களா?
வாங்கணும் நீங்கள் காசுலாம் இல்லைண்ணே சும்மா தானே கொடுக்கணும் அண்ணே கிஃப்ட்டுண்ணே கொடுத்தா 30,000 ஏய் ஃபோட்டோ மட்டும் நம்ம ஊரில் கிஃப்ட்டுனாலே எல்லாரும் வாயை பிறந்துட்டு வந்துடுவாங்க இல்லை அப்படிலாம் இல்லைண்ணே அது வேற ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காப்லண்ணே கஸ்டமர்கிட்ட பேசுகிறாப்லண்ணே அவரு நீங்கள் வாங்கிங்க நீங்கள் வந்து கரெக்டாக அங்கேருந்து வரும்போது பார்த்துக்கிட்டே வரணுண்ணே கரெக்டாக வந்துகிட்டு இருக்கீங்கண்ணே கிஃப்ட்டுனாலே கிஃப்ட்டு இதோட 30,000ண்ணே வாயை பொழந்துட்டு வந்து வாங்குறாங்கண்ணே இதெல்லாம் என்னண்ணே ஓசியில் கொடுத்தா என்ன செய்வாங்க பிராங்க்ஸ் வரா இங்கே பாருங்க டாட்டா காமிங்க டாட்டா காமிங்க